Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாநகரில் வணிக வரி, சொத்து வரி, வாடகை வரி, குப்பை வரி உள்ளிட்ட வரி உயர்வுகளால் வணிகர்களை நசுக்கும் தமிழக அரசை கண்டித்து 15,000 வணிக நிறுவனங்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களது போராட்டம் தொடர்வதாக அரசின் கையில்தான் உள்ளது என வணிகர்கள் காட்டமாக தெரிவித்துள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வணக்கம் சையத். தற்போது தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கல, அதாவது வரி உயர்வு, இது வணிகர்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மாநகராட்சி பகுதிகளில், நகராட்சி மற்றும் உள்ளாட்சி பகுதிகளில் வணிகர்கள் செயல்படும் வணிகங்களுக்கு அங்கு வாடகை ஏற்கனவே அவர்கள் வாடகைக்கு ஜிஎஸ்டி என்ற வரியை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வாடகைக்கு ஒரு வரியை செலுத்தும்படியாக இந்த மாநகராட்சி நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஒரு சதுர அடிக்கு, இந்த வணிகங்கள் நடைபெறக்கூடிய இடங்களில் ஒரு சதுர அடிக்கு 27 ரூபாய் என வரி நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். இந்த உத்தரவானது வணிகர்களை மிகவும் கொந்தளிப்பு அடைய செய்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இவர்கள் மாநகராட்சிக்கு ஏகப்பட்ட வரிகள், அதாவது சொத்து வரி, குடிநீர் வரி, மின்சார கட்டணம், இது போன்று அவர்கள் தாங்க முடியாத ஒரு வரி சுமையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது ஒரு சதுரடிக்கு 27 ரூபாய் என்ற சொத்து வரி என்பது இவர்கள் பெரிய கொந்தளிப்படைய செஞ்சிருக்கிறது. இந்த கொந்தளிப்பின் வெளிப்பாடு தான் இன்றைய தினம் சேலம் மாநகர பகுதியில் அனைத்து வணிகர்களும் இன்று ஒரு நாள் கடையடைப்பு செய்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால், சேலம் மாநகர பகுதியில் செவ்வாய்ப்பேட்டை, பால் மார்க்கெட், அக்ரகாரம், லீ பஜார், கோட்டை, இந்த பகுதிகளில் வணிகம் அதிகமாக நடைபெறக்கூடிய பகுதி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் மொத்த வியாபாரம் இந்த பகுதிகளில் தான் அதிக அளவு நடைபெறுகிறது. இதன் மூலம் இந்த கடையடைப்பு மூலம் பார்க்கும்போது ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவிலான வர்த்தகம் இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மொத்த வியாபாரம் மட்டும் இல்லாமல் சில்லறை வியாபாரங்களும், இந்த வியாபாரிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அனைவரும் கடையை அடைத்து தங்களது கடையில் முன்பு இந்த கண்டனத்தை பதிவு செய்யும்படி, அந்த வரி உயர்வை ரத்து செய்யும்படி கோரிக்கை விட்டு அந்த போஸ்டரை ஒட்டியிருக்கிறார்கள். இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த போராட்டமானது தமிழக அரசுக்கு ஒரு அடையாளத்தை, அதாவது தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய அடையாளமாக செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற வேண்டும், இல்லது இதோடு முடிக்கப்பட வேண்டும் என்றால் அரசின் கையில் தான் இருக்கிறது என்று அவர்கள் தரப்பில் காட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசானது இந்த வணிகர்களை ஒட்டுமொத்தமாக பாதிப்படைய செய்வதன் மூலம் தமிழகத்தில் விலைவாசி உயர்வும் ஏற்பட போகிற ஒரு அபாயமும் இருக்கிறது. ஏனென்றால் வணிகர்களுக்கு வரி விதிப்பது அவர்கள் வியாபாரம் மூலமாக பொதுமக்களிடம்தான் அவர்கள் வசூலிப்பார்கள். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளுக்கான விலையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காமல் உள்ள சூழ்நிலையில் தற்போது மேலும் இந்த விலைவாசி உயர்வு அதிகரிப்பது என்பது இதன் மூலம் பொதுமக்களையும் வெகுவாக பாதிக்கும் செயல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். இன்று சேலம் செவ்வாய்ப்பேட்டை பால்மார்ட் மளிகை சங்கத்தின் சார்பாக அந்த கடையடைப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எதுக்காக பண்ணுறோம்னா, அரசு வணிகர்கள் மீது போடுகின்ற சொத்து வரி, குப்பை வரி, தொழில் வரி, இறுதியாக நாங்கள் தொழிலே செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு போட்ட வாடகைக்கு வரி. இன்றைய காலகட்டத்தில் வணிகம் செய்கிறதே பெருசு. அந்த வணிகர்கள் வாடகை கட்டுறதே 1ஆம் தேதியில் எங்களால் வாடகை கட்ட முடியாது. 10ஆம் தேதி 15ஆம் தேதி சிரமப்பட்டு ஒவ்வொரு வணிகனும் வாடகை கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வாடகைக்கே வரினா நாங்கள் தொழில் செய்வதா வேண்டாமாங்கிறத இந்த அரசு தான் முடிவெடுக்கணும். அதாவது வணிகர்கள் வாழ்வதா சாவதா அப்படிங்கிற கொள்கையில் தான் இன்றைக்கி முன்னிறுத்தி தான் இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த போராட்டங்கிறது தொடருமா தொடராதாங்கிறது வணிகர்களாக எங்கள் கையில் இல்லை. இதை நாங்கள் முன்னிறுத்தி கோரிக்கையை கொடுத்துருக்கோம். அரசு கையில் தான் இது இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய அசோசியேஷன் இதில் ஈடுபட்டிருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் ஒரு 400 கோடி வர்த்தகம் இன்று ஒரு நாள் மட்டும் பாதிக்கப்படும். அரசு கோரிக்கை இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் விதித்த வாடகைக்கு வரியான 18% முற்றிலுமாக நீக்க வேண்டும். உயர்த்தப்பட்ட சொத்து வரி, குப்பை வரியை ஒரு தர நிர்ணயம் பண்ணி அதையும் முடிஞ்ச அளவு குறைச்சி எங்களுக்கு தரணுங்கிறத எங்களுடைய வேண்டும்.